ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு நம்ம திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல 22வது வார்த்தை, தெய்வத்தை பெற்றேனோ தேவகியாரை போல பார்க்கலாமா? அதாவது முன்னொரு காலத்துல பாத்தீங்கன்னா சுதபஸ் பிருஷ்ணி அப்படின்றவங்க சிறந்த நாராயண பக்தர்களா இருந்தாங்க. நாராயணனை நோக்கி தபஸும் இருந்தாங்க. அந்த தபஸுக்கு இறங்கி பகவான் அவங்களுக்கு காட்சி கொடுத்தார். பகவானை பார்த்த உடனே அவளுக்கு பேர் ஆச்சரியம், என்னன்னு தெரியல. அவ கேட்க வேண்டிய வரத்தை கேளுன்னு பகவான் சொல்றார். உடனே அவங்களும் சொல்றாங்க, உம்மையே பிள்ளையாக பெற வேண்டும். அந்த பதட்டத்திலையும் அவசரத்திலையும் இந்த வார்த்தையே 3 வாட்டி கேட்டுடுறாங்க. உம்மையே பிள்ளையாக பெற வேண்டும், உம்மையே பிள்ளையாக பெற வேண்டும், உம்மையே பிள்ளையாக பெற வேண்டும். பெருமாள்னா தந்தோம் 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 சொல்றார், வரத்தை கண்டிப்பா தரோம் அப்படின்னு. அதனால அவர் என்ன பண்றாரு, 3 வாட்டி இவங்களுக்கே மகனாக பிறக்கிறாரு. முதல்ல சுதபஷ் பிருஷ்ணிக்கு பிருஷ்ணி கர்ப்பனாக திருவதாரம் எடுக்கிறார் பகவான். அவங்களே அடுத்த பிறவியில பாத்தீங்கன்னா அதிதி கஷ்யபராக பிறக்கிறாங்க. அவங்களுக்கு வாமனனாக பகவான் திரு அவதாரம் எடுக்கிறார். அவளே பாத்தீங்கன்னா தேவகி வசுதேவராக பிறக்கிறாங்க. அப்ப பகவான் அவளுக்கு கிருஷ்ணனாக திரு அவதாரம் பண்றாரு. இப்படி பகவானையே பெற்றேனோ தேவகியாரை போலன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல முடிச்சிருக்காங்க திருக்கோளூர் அம்மாள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.